ஐயா கலைஞர் இருக்கும் பொழுது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த இளைஞரணியை சேர்ந்த ஒவ்வொருத்தரையாக உள்ள கொண்டு வந்தார். ஐயா பரிதி வெள்ளம் எழுதி போன்றவரெல்லாம் கொண்டு வந்தார். இன்றைக்கு அவங்க தான் முக்கியமான மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏஸும் இருக்காங்க. இப்போ அடுத்த இளைஞர் பட்டாளத்தை யார் கண்டுபிடிக்கணும்? இப்போ இவர் முதல்வர் நாற்காலியில் இருக்கிறார், தலைமை பொறுப்பில் இருக்கிறாருங்கிறப்போ அடுத்த கட்சியை வழிநடத்தி போகிறதுக்காக ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ நம்ம இவர் வராரு. இப்போ அந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்வதற்கு இது அவசியப்படுகிறதுங்கிறேன் நான். அது வாரிசு அரசியல் தேவைப்படுது. வாரிசு அரசியலிலும் நான் அரசியல் தெளிவு இருந்தால் மட்டும்தான். நீங்க உங்களுக்கு வாரிசு அரசியல் தான் சொன்னா கலைஞருக்கு பிறகு அவர்கள் வீட்டில் எத்தனை வாரிசுகள் இருந்தார்கள் இல்லைங்களா? ஏதோ ஒரு வாரிசுக்கு தான் கிடைக்கும். நான் சொல்லுவது எத்தனை வாரிசுகள் இருந்தார்கள். ஆனா உழைச்சது யாரு, வேலை செஞ்சது யாரு? அதுக்கு நான் உங்களுக்கு பெருசா கதைகளை சொல்ல தேவை. உங்களுக்கு தான் தெரியுமே 14 வயதுலேருந்து ஒரு உழைப்பு என்னங்கிறது தெரியும். அதுதான் நான் மேடையில் சொன்னேன். பிறகு மிசா போன்ற அப்போ கலைஞரே என்ன சொல்கிறாரு, நீங்கள் எப்படி ஸ்டாலினை நீங்கள் அரசியல் கொண்டு நான் எங்கேயா கொண்டு வந்தேன்? அரசியல்வாதியாக நான் நினைக்கவே இல்லை. எனக்காக பேசுவது, கொள்கை ரீதியாக பேசுவது என்பது வேறு. அவரை அரசியல்வாதியாக்குறது இந்திரா காந்தி என்று தான் சொல்கிறார். ஆனால் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, இப்போ சென்ட்ரல் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து முக்கியமாக வைக்கக்கூடிய விஷயங்கள்னா வாரிசு அரசியல், டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அப்படின்றது தான் அங்கே வைக்கிறாங்க. அது வந்து கிட்டத்தட்ட எடுப்படுது. வாரிசு அரசியலை வைப்பதற்கான காரணம் வாரிசு தான் வரான், இந்த கொள்கையை விட்டுருவான்னு பார்க்குறாங்க. இல்லை அதே தானே இப்போ விஜய் அவர்கள் கையில் எடுக்கிறார். கொள்கையை விட மாட்டேங்கிறாங்க வர்றவங்கலாம். இவரும் வந்தோன்னு என்ன பண்ணுறாரு, செங்கலை கையில் தூக்குறாரு. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அந்த எய்ம்ஸ் வரலங்கிறத சுட்டி காட்டுறாரு. அவங்களுக்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. சிஏஏ வருது எதுக்குறாரு, அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறாரு, அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. சார் வர்ற பையனும் என்ன பண்ணுறாரு, அதே தாத்தா பண்ண வேலையை பண்ணுறாரு, அதே பெரியார் பண்ணுற வேலையை பண்ணுறாரு, அண்ணா செய்கிற வேலையை செய்கிறாரு. நம்ம கோவம் வருது. நீங்கள் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறீங்க சார். ஆனால் பொதுவெளியில் அரசியலை பார்க்கும் பொழுது வாரிசு அரசியல்ன்றது மக்களுக்கு ஒரு பிரச்சனையா இல்லையா? மக்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. நான் இப்படி சொல்கிறேனே, நீங்கள் மீண்டும் 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 தலைவர்களை பற்றியே பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். மக்களை பற்றி விவாதிப்போம்னு வந்தா இது எல்லாமே எல்லாம் காணாமல் போயிடும். கிட்டத்தட்ட 7.5 கோடி பேர்ல இந்த அரசை அகற்றுவோம்னு சொல்றாரு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மொத்தமே 40 பேர் தான் இல்லைங்களா? அந்த 40 பேரை தான் அகற்றுவோம்ங்கிறார். ஆனால் அந்த 40 பேரும் யாருக்காக அகற்றுகிறோம் என்று சொல்கிறாரோ அவர்களால் வாக்களிக்கப்பட்டு வந்தவர்கள்.